வணக்கம். இன்றைய நாள் 9/3/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியா லவன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் கைதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை இந்த மாதம் 18ஆம் திகதி விசாரிக்க உத்தரவு. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து திருட்டு நகைகள் மற்றும் ஒரு தொகை பணம் மீட்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது. ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கைது. கரூர் நெரிசல் வழக்கு சிபிஐயில் ஆஜராக விஜய்க்கு அழைப்பாணை. போர் நிறுத்தத்துக்கான அழைப்புகளை நிராகரித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை இந்த மாதம் 18ஆம் திகதி விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை 18ஆம் திகதி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறை பணிப்பாளர், காவல்துறை மா அதிபர், சட்ட மா அதிபர் மற்றும் பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்றும் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டு அதன் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இன்று முதல் 6 தனித்தனி நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையை மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழ் நேற்று நள்ளிரவுடன் இலங்கை மின்சார சபை என்னும் கட்டமைப்பு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் 1969ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு நிறுவன அலகாக இலங்கை மின்சார சபை சட்டப்பூர்வமாக கலைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து திருட்டு நகைகள் மற்றும் ஒரு தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளது. இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் இளைஞன் ஒருவன் 4 கிராம் 900 மில்லி கிராம் ஹெராயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி வீடொன்றில் 9.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 80,000 ரூபாய் பணம் ஒன்று களவாடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்த போலீசார் திருடப்பட்ட நகைகளில் ஒரு தங்க மாலை, ஒரு தங்க மோதிரம், ஒரு சோடி தங்கத்தோடு 2 தங்க வளையல்கள், 2 தங்க பதக்கங்கள் என்பவற்றை மீட்டதுடன் 8,200 ரூபாய் பணத்தினையும் மீட்டுள்ளனர். இதேவேளை திருடப்பட்ட தங்க மாலை ஒன்றினை நிதி நிறுவனம் ஒன்றில் அடகு வைத்து பணத்தினை பெற்றமைக்கான பற்றுச்சீட்டு ஒன்றினையும் போலீசார் மீட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் அடகு வைத்த தங்க மாலையையும் மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து பெருந்தொகை தங்கத்தை கடத்திச் செல்ல முற்பட்ட இருவரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மாதகல் கடல் வழியாக இந்தியாவுக்கு படகொன்றில் தங்கம் கடத்திச் செல்லப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த படகினை கடலில் வழிமறித்து கடற்படையினர் சோதனையிட்ட வேளை படகில் இருந்து 6 கிலோ 85 கிராம் தங்க கட்டிகளை மீட்டுள்ளனர். அதனை அடுத்து படகில் இருந்து இருவரையும் கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட தங்கத்தையும் தங்கத்தை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகினையும் மேலதிக நடவடிக்கைக்காக காங்கேசன்துறை சுங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் குஷ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் 27 வயதுடைய இந்திய பிரஜை என தெரிய வந்துள்ளதுடன் அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 762 கிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய நாடுகளின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் வழக்கை எதிர்வரும் மார்ச் 18 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ்போதரகம இன்று உத்தரவிட்டார். வழக்கில் பிரதிவாதிகளான உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, ஜயந்த சமரவீர, வீரகுமார திசாநாயக்க மற்றும் பியஸ்ரீ விஜயநாயக்க, முகமத் முசமில் ஆகியோர் இன்று நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதி மறிக்கப்பட்டமை தொடர்பிலே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துக்களினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவின் தகவல்களின்படி கடந்த ஜனவரி மாதம் 1 முதல் மார்ச் மாதம் 2 வரையான காலப்பகுதியில் மட்டும் நாடு முழுவதும் மொத்தம் 3642 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இவ்வாறு இடம்பெற்ற விபத்துக்களில் 405 விபத்துகள் பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இவற்றில் மொத்தம் 422 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இவற்றில் படுகாயங்களை ஏற்படுத்திய 866 விபத்துகள் பாரதூரமானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 641 விபத்துக்களில் வாகனங்கள் மற்றும் ஏனைய சொத்துக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் இவ்வாறு கைதாகியுள்ளார். இன்று முற்பகல் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்துள்ளது. நாடளாவிய போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய நடவடிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட வாகன சோதனை நடவடிக்கையின் போது தொடங்கொட மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து சுமார் 40 இலட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சோதனையின் போது தொடங்கொட பகுதியில் சந்தேகத்திற்குரிய முறையில் பயணித்த ஒரு முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போது அதிலிருந்த நபரிடமிருந்து சுமார் 225 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் சந்தை மதிப்பு சுமார் 40 இலட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைதானவர் தொடங்கொட பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என்பதுடன் அவர் களுத்துறை பகுதியில் இயங்கும் ஒரு பிரதான போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகிறார். சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்திய பின்னர் அவரை தடுப்பு காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை 10 மார்ச் மாதம் டில்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சிபிஐ அழைப்பாணை அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே 2 முறை சிபிஐ அதிகாரிகள் அழைப்பாணை அனுப்பியிருந்தனர்.
டில்லி சிபிஐ அலுவலகத்தில் 2 முறை ஆஜராகி சிபிஐ அதிகாரிகளின் கேள்விகளுக்கு விஜய் பதில் அளித்திருந்தார். விஜய் தரப்பில் திகதியை மாற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை சிபிஐ ஏற்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சிபிஐ ஏற்காவிட்டால் நாளை விஜய் ஆஜராகி கேள்விகளுக்கு பதில் அளிப்பாரா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். நடந்து வரும் போருக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்கி நிராகரித்தார். தனது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக போராட்டத்தை தொடர்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். NBCயின் மீட் த பிரஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரானியர்கள் பள்ளி மாணவிகளை கொல்வதுடன் மருத்துவமனைகளையும் கூட தாக்குகின்றன என்று அரக்ஷி கூறினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த ஆண்டு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியதை சுட்டிக்காட்டிய அவர் போருக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை சண்டை நிறுத்தப்படாது என்றார். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதாகவும் ரஷ்யா பல்வேறு துறைகளில் ஈரானுக்கு உதவி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் துருப்புகளின் இருப்பிடங்கள் குறித்த உளவுத்துறை தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருவதாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் தெளிவான அறிக்கையை வெளியிடவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் ஈரானுக்கு ரஷ்யாவின் ஆதரவு மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்றும் அமெரிக்க படைகள் ஈரானின் வான் கடற்படை மற்றும் தரைப்படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் கூறினார். அமெரிக்காவுடன் ஈரானால் போரிட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் போர்க்களத்தில் செயலற்றவர்களாகி சரணடைவார்கள் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஈரான் ஊடான போரில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல்ல அமெரிக்கா தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு இராணுவ நடவடிக்கையில் எல்லைகள் என்ன என்பதை எதிரியிடமோ ஊடகத்திடமோ அல்லது வேறு யாரிடமோ வெளிப்படுத்தக்கூடாது என சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா வெற்றிக்காக போராடுகின்றது. ஈரானின் சரணடைதலுக்கான நிபந்தனைகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிப்பார் என குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் கடற்படை பெரும்பாலும் அழிந்துவிட்டது, அது தொடர்ந்து வலுவிழந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறினார். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் போர் பதற்றம் நீடித்துள்ள நிலையில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையீத் அப்பாஸ் அராக்ஷி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியாக அமெரிக்காவை பொறுப்பு கூறச் செய்யுமாறும் வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐநா பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்காக அவர் இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.